జై శ్రీ మాత్రే నమః. జై గురుது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வாக்கியப்படி சனி பெயர்ச்சி எப்போ அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26 வந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. சரிங்களா? இப்போ இந்த சனி வந்து உங்க ராசிக்கு தான் வராரு. மீன ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு வராரு. அப்போ உங்களுக்கு இவ்வளோ நாளா இந்த 7 சனியில வந்து விரயச்சனி முடிஞ்சு இப்ப ஜென்ம சனிக்கு வராரு. சரிங்களா? இந்த ஜென்ம சனியில சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஜென்ம சனிங்கிறது வந்து நெறைய அசௌகரியத்த தான் குடுக்குங்க. எல்லா விஷயத்திலயும் மந்தகதிய ஏற்படுத்தும். நீங்க போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து என்னவா மாறும் அப்படின்னா, ரொம்ப இழுபறியா இழுத்து தடைகள அதிகமா குடுத்து தாமதத்த பண்ணி குடுக்கும். ஆனா குடுக்காம விடாது. குடுக்கும். அதாவது ரொம்ப பசிக்குது அப்படின்னா, அந்த நேரத்துக்கு வந்து நீங்க பிரியாணி ஆர்டர் போட்டீங்கன்னா, 7 மணி நேரம் கழிச்சு வரும். ஆனா அப்போதைக்கு இருக்கக்கூடிய பழைய சோற உங்க கண்ல காமிச்சுரும். அத நீங்க சாப்பிட்டு திருப்தியா இருந்துக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாரி ஒரு அமைப்ப குடுப்பாரு. ஆனா சனி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஜென்ம சனியில பெருசா நல்ல பலன்கள் இல்லைனாலும், இத எப்படி கடந்து வரணும்னு பழகிக்கங்க. ஏன்னா, ஃபேக்கான கமிட்மெண்ட்ட நம்பி ஏமாறக்கூடாது. பொதுவா ஜென்ம சனி வந்து உடல்நிலையும், மனநிலையும் பாதிக்கும். ரொம்ப சுறுசுறுப்ப இழக்க வைக்கும். அப்படியே மந்தமா இருக்கும். ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னாலே, அப்படியே பல தடவ யோசிக்க வைக்கும். அதே மாரி நீங்க கடுமையா உழைச்சாலும், புரமோஷன் பக்கத்துல வந்துட்டு அப்படியே தட்டி போயிரும். அதே மாரி 7ஆம் இடத்த சனி பாக்குது. உன் கணவனோ, மனைவியோ அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாம சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதனால மனக்கவலைகள் இருக்கும். இந்த மனக்கவலைகள்னால வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகும். ஆனா உங்க ஜென்ம சனி 10ஆம் இடத்த பாக்குது. தொழில் ஸ்தானத்த தொழில்ல நாட்டமின்மைய ஏற்படுத்தும். சரிங்களா? 3ஆம் இடத்த பாக்குது. அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ண விடாது. இந்த மாரி விஷயங்கள குடுக்கும். சனி சனி ஒரே ஒரு விஷயத்துக்கு நல்லது செய்யும். ஜென்ம சனியா இருக்கனால பிரபலியமா ஆகுறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதாவது அரசியல்வாதிகள், அதே மாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, இந்த சினிமா தான் இருக்காங்களா, அது, அரசாங்க அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அரசாங்க அதிகாரி லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடலைன்னா நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். இந்த மாரி ஜென்ரலான பீப்பிள்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கணும். சனியுடைய தன்மைய வந்து உங்களுக்கு சனியுடைய தீமைகள குறைச்சு, நன்மைகள பெருக்கணும்னா, தெய்வ வழிபாடு இருந்தா மட்டும் தான் முடியும். இல்ல அப்டின்னா கஷ்டம் தாங்க. ஆனா, இந்த சூழ்நிலைகள்ல நெறைய பேர் சொல்றாங்க, மீன ராசிக்காரங்க என்கிட்ட பர்சனலாவே கேட்கறது, "வாழலாமா? சாகலாமா?" அப்படின்னு கேட்கறாங்க. நான் சொல்றது என்னன்னா, சனி நீங்க சாகணும்னு நெனச்சாலும் விடாதுங்க. சனி பகவானுடைய வேலையே என்னன்னா, கர்மாவ எப்படியாவது உங்களுக்கு அதுக்கு உண்டான பனிஷ்மென்ட்ட குடுக்கணுங்கிறது தான். நீ செஞ்ச தப்புக்கு பனிஷ்மென்ட்டு. அதுக்காக நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லல. ஏதோ ஒரு விஷயங்கள்ல தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். சனி சாகணும்னு நெனச்சா கூட விடமாட்டாரு. அதுதானே இங்க பிரச்சனை. அதாவது இப்போ அவர் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள பண்ணிருவாரு. அதனால அவருக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கு வந்து எல்லாமே எப்படி மார்க்கெட்டிங்ல டார்கெட் இருக்கோ, அது மாரி அவருக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. அதனால நீங்களா நெனச்சா கூட அது முடியாது. ஸோ அதனால வாழ்ந்து தான் ஆகணுங்கிற கட்டாயம். ஸோ இந்த 7:30 சனி இருக்கும்போது, தயவு செய்து தெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. என்ன தெய்வ வழிபாடு? சனிக்கு அதிதேவதை ஆஞ்சநேயர். அவருடைய கால்ல சரணாகதி அடைங்க. முடிஞ்சா நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தினசரி வழிபாடு பண்ணுங்க. இல்லைங்க என்னால வேலைப்பளு இருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் சனிக்கிழமையாவது வழிபாடு பண்ணுங்க. ஒரு தடவ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர தரிசனம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த ஆஞ்சநேயர வழிபாடு பண்ணுனா பல துன்பங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது. முக்கியமா 7:30 சனியிலருந்து. உங்கனால எந்த அளவுக்கு முடியுமோ அத செய்யுங்க. ஆனா 7:30 சனியில தெய்வ வழிபாடு பண்றதே பெரிய விஷயம் தாங்க. நீங்க வந்து என்னன்னா, இந்த சந்திரன் மேல சனி வரக்கூடிய காலகட்டம் ஜென்ம சனியா இருக்கும்போது, மந்தகதிய அதிகமா ஏற்படுத்துவாரு. சோம்பேறித்தனம் அளவுக்கு அதிகமாக வரும். நீங்க இயற்கையா சுறுசுறுப்பா இருந்தாலுமே, இந்த காலகட்டத்தில சோம்பேறித்தனத்த குடுத்துருவாரு. இந்த சோம்பேறித்தனத்திலருந்து எப்படி வரது அப்டின்னா, ஃபுட் விஷயத்துல கவனமா இருக்கணும்.
சந்திரன்னாலே உணவு. அந்த உணவு பழக்கவழக்கங்கள கட்டாயம் நீங்க மாத்திக்கணும். 7:30 சனியில கன்னா பின்னான்னு ஜங்க் ஃபுட்டு இந்த மாரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, சுத்தமா உங்கனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நல்ல சத்துள்ள உணவுகள சாப்பிட்டுக்கங்க. முக்கியமா இரும்பு சத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், கீரைகள் இந்த மாரி எல்லாம் இருக்குல்ல, அதுல சாப்பிடுங்க. இரும்பு சத்து எதெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே டாக்டர்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு சாப்பிடுங்க. அயர்ன் கன்டென்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள சாப்பிடும்போது, இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பை இழக்காம இருக்கும். நல்ல ஆக்டிவா இருக்கும். பொதுவா பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா ஆக்டிவா இருக்கணும். மீன ராசிக்காரங்க நெறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. சந்திரன் அப்டின்னாலே உப்பு தண்ணி ஓகேங்களா? சனினாலே இரும்பு. இரும்ப கொண்டு போயி உப்பு தண்ணீல போட்டீங்கன்னா, துருப்பிடிச்சு போயிரும். அதோட பவரு. அதாவது இரும்புங்கிறது எவ்வளோ கெட்டி. ஆனா, உப்பு தண்ணீங்கிறது சாதாரண லேஸ் தானே. ஆனா, அது இரும்பு போய் அந்த தண்ணிக்குள்ள பட்டோனே துருப்பிடிச்சு அதோடைய பவர இழக்குதுல்ல. அது மாரி நம்ம உடம்புல சனி இருக்கும்போது, கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி, அதுலேருந்து உப்பு தண்ணியா வரும்போது, சனி அங்க பவர இழந்துருவாரு. அப்போ சந்திரன் ஆக்டிவா இருக்கும்போது சுறுசுறுப்பாயிருவோம் நம்ம. பயங்கர ஃபாஸ்ட் ஆயிருவோம். யார் ஒருத்தர் நல்லா ஃபாஸ்ட்டா இருக்காங்களோ, அவங்க கிட்ட சனி வரவே மாட்டாரு, நெருங்கவே மாட்டாரு. ஸோ, அதனால இதெல்லாம் பரிகாரங்கள். நீங்க கவலைப்படாதீங்க. பொதுவாவே வந்து இந்த ஜென்ம சனிகளுக்கு தான் பரிகாரங்கள் சொல்றேன். நீங்க உங்கள ப்ளசன்ட்டா காமிச்சுக்கணும். உங்கள நல்லா வந்து பொதுவா சனி வந்து எங்க நெறைய இருப்பாரு அப்டின்னா, தரித்திரியம் பிடிக்கிறதுல எங்க? குளிக்காம அழுக்கா இருக்கிறது, இந்த மாரி இதா இருக்கிறதுல சனி நெறைய ஆக்டிவா இருக்காருன்னு அர்த்தம். இந்த ஜென்ம சனி வந்தா 2 வேள குளிங்க. நீங்க நல்லா சுத்தமா இருங்க. சுறுசுறுப்பா இருங்க. அதே மாரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரன்னிங் போங்க. ஃபாஸ்ட்டா உங்களோட செயல்கள் எல்லாம் கொண்டு வரணும். அப்போ வந்து என்னன்னா, சனி உங்க பக்கத்திலே நெருங்க மாட்டாருங்க. கட்டாயம் நெருங்க மாட்டாரு. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. ஏதாவது ஒரு தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்த அதாவது இந்த 7:30 சனி, ஜென்ம சனியில குலதெய்வத்த வழிபாடு பண்ணிக்கங்க. குலதெய்வம் தான் குலத்த வந்து பாதுகாக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணிருங்க. இதெல்லாம் பண்ணும்போது சனியுடைய தாக்கம் கட்டாயம் குறைஞ்சிரும். அதே மாரி உங்களுடைய நட்சத்திரம், மீன ராசியில இருக்கவங்க பூரட்டாதி நட்சத்திரம் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். மாசத்துல 1 நாள் இந்த 2 1/2 வருஷம் தொடர்ந்து 1 மாசத்துக்கு ஒரு தடவ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது, தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடாது. தெரியாத ஒருத்தர்ட்ட போய் பசியால வருந்திட்டு இருக்கவங்கட்ட சாப்பிடுறீங்களான்னு கேளுங்க. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிரியாணி வாங்கி குடுன்னு கேட்டா, பிரியாணி வாங்கி குடுத்துருங்க. எனக்கு 2 இட்லி போதுன்னா 2 இட்லி அவங்ககிட்ட கேட்டு என்ன வேணுமோ அத வாங்கி குடுத்துட்டு போங்க. அதே அன்னதானம் தான். அதுவே 10 பேத்துக்கு செஞ்ச மாரி சமம். ஒருத்தருக்கு செய்யுங்க. உங்கனால என்ன முடியுதோ அத செய்யுங்க. செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெரிய லெவல்ல இதாகாது. முக்கியமா பரிச்சயம் இல்லாத உணவுகள தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா, இந்த ஜென்ம சனியில ஃபுட் அலர்ஜி ஆயி ஸ்டொமக்ல அதிக இன்ஃபெக்ஷன ஏற்படுத்தும். அதே மாரி கழிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப உடல் ரீதியா ஜாக்கிரதையாக இருக்கணும். உடம்பும், மனசும் சுத்தமா இருக்கணும். நெறைய பாசிட்டிவா எல்லா விஷயங்களையும் அப்ரோச் பண்ணும்போது 7:30 சனி சத்தியமா வேல செய்யாதுங்க. அதே மாரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல பலன்கள பெற முடியும். தைரியமா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா தைரியஸ்தானம் 3ஆம் இடம். ஒவ்வொரு விஷயத்தையுமே தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு பிசினஸ்ல நல்ல கம்யூனிகேஷன்ஸ வளர்த்துக்கங்க. கம்யூனிகேஷன் 3ஆம் இடம். ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் 3ஆம் இடம். ஸோ உங்களோட விஷயங்கள்ல எல்லாத்துலயும் நீங்க சக்சஸா இருக்கணும் அப்டின்னா, ஒரு விஷயத்த தைரியமா ஹேண்டில் பண்ணணும். தைரியமா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தடவைக்கு நெறைய தடவ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அத நீங்க பிரசன்ட் பண்ணும்போது, நல்லா அழகா பிரசன்ட் பண்ணுங்க. சக்சஸ் ஆயிருவீங்க. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நல்ல லெவல்ல டெவலப் ஆக முடியும். நான் சொன்ன சிம்பிளான வாழ்க்கை நடைமுறைகள ஃபாலோ பண்ணீங்கனாலே, நீங்க பிசினஸ்ல எந்தவித தடையும் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்காது. ஒரு தடவ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அத பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. சனி உங்கள மனச கஷ்டப்படுத்தி, சஞ்சலத்த ஏற்படுத்துவாரு. அதுக்கெல்லாம் நீங்க ஆளாகக்கூடாது. நல்லா மெடிடேஷன் பண்ணி, மைண்ட நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். இங்க பாருங்க சனி, எனக்கு தெய்வம் துணை இருக்கு. நான் பாசிட்டிவா இருக்கேன். நீங்களா, நானான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா, சனி பின்னாடி யாரும் இல்ல. சனியுடைய கர்மா தான் இருக்காரு. நம்மளுடைய கர்மா தான் இருக்கு. ஆனா, நமக்கு பின்னாடி தெய்வம் இருக்குன்னு நம்பணும். ஓகேங்களா? தெய்வத்துக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் சாதாரணமா போகும்.
சனி அவருடைய வேலை செய்வாருன்னா, நம்ம போய் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்ல. இத்தன கோயில் எதுக்கு? ஜோசியர் எதுக்கு? அதனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க. அதாவது தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும். ஓகேங்களா? நீங்க நீங்க இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எடுத்த உடனே சக்சஸ் கிடைக்காது. ஆனா, ஒரு தடவைக்கு அடுத்தது 2வது தடவ சக்சஸ் கிடைச்சிரும். 2வது தடவையும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, 3வது தடவ கண்டிப்பா சக்சஸ் கிடைச்சிரும். ஆனா, பாசிட்டிவோட எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. ஒரு தடவ ஆனதுக்கே, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக் கூடாது. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த சனி 7ஆம் இடத்த பாக்குது. அங்க தான் உங்களுக்கு பிரச்சனையே. உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ, ஆணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு நடக்கக்கூடிய டைம் இது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். ஆதரவு தெரிவிச்சு வாழணும். இல்ல அப்டின்னா சண்டை சச்சரவுகள், அவங்களுடைய உறவுகளுடைய கசப்பான விஷயங்கள்லாம் வந்துரும். அடுத்த நபர்களுடைய தலையீடு வந்துரும். அப்போ தேவையில்லாத பிரிவினைகளை ஏற்படுத்தும். அதனால இந்த காலகட்டங்கள்ல உங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ, நமக்கு தான் இந்த 7 சனி பாதிப்பு இருக்கு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணணும்னு போகணும். அதே நேரத்துல யார் ஒருத்தருடைய லைஃப் பார்ட்னர் மீன ராசியா இருக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஐயோ! நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு, நம்மளுடைய ஒய்ஃப்‌க்கு பிரச்சனை இருக்கு. 7 சனி இருக்கு. அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படின்னு தயவு செய்து போங்க. அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். என்னைக்கா இருந்தாலும் இந்த உறவுக்காக தான் நீங்க வாழ்றீங்க. அதனால அனுசரிச்சு போறது தப்பே இல்ல. அதனால தயவு செய்து ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப என்ன செய்யணும், ஆதரவு அதே மாரி அனுசரணை ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டங்கள்ல முக்கியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. அதாவது மனச ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க. பாசிட்டிவான விஷயங்கள் நெனச்சு பாருங்க. நீங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, சண்ட போடுறாங்க. ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ சண்ட வருது அப்டின்னா, நீங்க கடந்த காலத்துல இனிமையான தருணங்கள் இருக்கும்ல. சனினா கடந்த காலம். பாஸ்ட் டென்ஸ். அதனால இனிமையான தருணங்கள நெனச்சு பார்த்து, அதனால நீங்க என்ன செய்யுங்க, அமைதியா கடந்து வர பழகிக்கங்க. இதுதான் நல்ல சிறந்த வழி. மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கணும். அமைதியா இருக்கணும். மெடிடேஷன் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, சனியினால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால செய்ய முடியாது. சனி உங்களுக்கு பனிஷ்மென்ட் பண்ண மாட்டாரு. தொழில்ல வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்கள்ல சக்சஸ் ஆகுவீங்க. பாசிட்டிவா இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எடுத்த காரிய சித்திகள் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். காசு, பணம் சேர்க்கை எல்லாமே நடக்கும். ஆனா, நான் சொன்ன விஷயங்கள் மாரி உங்களுடைய லைஃப நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்டின்னா, இது எல்லாமே நடக்கும். க பொதுவாவே இந்த 7 சனி கஷ்ட காலங்கள் தான். கஷ்டத்த தான் குடுக்கும். கடன் ரீதியான பிரச்சனைகள குடுக்கும். அதுக்கு நிவர்த்தி இருக்கு. கடன் ரீதியான பிரச்சனைக்கு வழிபாடு இருக்கு, நிவர்த்தி இருக்கு. வேணும்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் முயற்சிகள் பண்ணாலும் தடை தாமதங்கள உண்டு பண்ணும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரங்கள் இருக்கு. அத செஞ்சுட்டு அமைதியா கடந்து வர பழகிக்கணும். சுறுசுறுப்பா இருந்துக்கங்க. தொழில்லயும் வெற்றி கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லயும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர வழி ஆதரவுகள தேடிக்கிறது நல்லது. உங்களுக்கு சகோதரனோ அல்லது சகோதரியா இருந்தா அவங்களுடைய ஆதரவ தேடிக்கங்க. அவங்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவா உங்களுக்கு சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்ல பாக பிரிவினை உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வரும். அத வச்சு ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாவே ஜென்ம சனிகள்ல ஒரு விஷயம் தோத்து அடுத்த விஷயம் சக்சஸ் ஆகும். அதனால மைண்ட அதுக்கு தயார் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எடுத்த காரியங்கள வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. தோல்வி அப்படிங்கக்கூடிய பயத்த தூக்கி போட்டுறணும். 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், பிராக்டிஸு அதே மாரி உங்கள நீங்க தயார்படுத்திக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வச்சுட்டாலே, எந்த ஒரு விஷயமும் சரிங்க. 7:30 சனியா இருந்தாலும் சரி, 8:30 சனியா இருந்தாலும் சரி, பயப்பட தேவையில்ல. பொதுவாவே இவ்ளோ தூரம் நான் சொல்றது எதுக்காகன்னா, ஒருத்தராவது லைஃப்ல சக்சஸ் ஆயிரணும் அப்படின்னு. ஜென்ம சனி யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, சோம்பேறிகள பாதிக்கும். தப்பு செய்றவங்கள பாதிக்கும். முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு நல்லது தான் செய்யும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க லஞ்ச லாவணியங்கள தவிர்த்துருங்க. லஞ்ச லாவணிங்கனாலே சனி அப்படியே சம்மணம் போட்டு உட்கார்ந்து உங்களைய காலி பண்ணாம விடமாட்டாரு. அந்த லெவல்ல பிரச்சனை பண்ணிருவாரு சனி. அதனால லஞ்ச லாவணியங்கள தயவு செய்து தவிர்த்துருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். சனி இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்கள் மட்டும் செஞ்சு பழகுங்க. பொதுவா உழைப்பாளிகள, கஷ்டப்படுறவங்கள சனி எதுவுமே செய்ய மாட்டாரு. பாசிட்டிவா இது பண்ணிக்கங்க. பொதுவா இந்த காலகட்டங்கள்ல ஒரு சின்ன விஷயங்கள் சொன்னாலே உங்களுக்கு கோவம் வந்துரும். ஏன்னா சனி கோவத்த ஏற்படுத்துவாரு. நிதானத்த அப்படியே இழக்க வைப்பாரு. அவமானங்கள குடுப்பாரு. இது எல்லாத்துலயும் மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு
கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் சக்சஸ். 100க்கு 1000 அப்படிங்கிற மாரி நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல இருந்துலாம் அப்படி வர்றது தாங்க கஷ்டம். நல்லா விஷயங்கள பண்ணியிருப்பீங்க. ஆஃபீஸ்ல நல்ல பிரசன்டேஷன் பண்ணியிருப்பீங்க. அத உங்க ஹெட் வாங்கி போட்டு நான் தான் பண்ணேன்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு போயிருவாரு. அதுக்காக நீங்க போராடுவீங்க. கடைசில தோத்துருவீங்க. அவங்ககிட்ட போய் போராடி அப்புறம் வெளில வர மாரி இருக்கும். இதுல நிதானமா இது பண்ணுங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாரி வேற வழி இல்ல. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாளு உங்களுடைய கருமாலாம் அவருக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு 7 சனி பாதிப்ப ஏற்படுத்தாது. ஆனா, இந்த விஷயத்த நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுனால உங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா கையாளுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடு இந்த 7 சனி விஷயங்கள தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. புதுசா தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொடங்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல 10ஆம் அதிபதியுடைய நிலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. திருமணம் செய்யலான்னா, தாராளமா பண்ணலாம். திருமண ஸ்தானத்த, கலத்திர ஸ்தானத்த சனி பார்க்குறாரு. அதனால அனுகூலம் இருக்கு. திருமண அனுகூலம் இருக்கு. தடை தாமதம்லாம் நீங்கி திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மீன ராசிக்கு சொத்து சேர்க்கைலாம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள் ஜென்ம சனி அப்டின்னா வெறும் கெடுபலனே இல்ல. அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு பரீட்சை அப்படிங்கிற மாரி இருக்கும். நீங்க இந்த விஷயங்கள் இந்த 7 சனியில கஷ்டங்கள் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பாடமா நெனச்சுக்கணும். உங்களுடைய வெற்றிய நோக்கி தான் நீங்க பயணம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ வந்து பயணம் பண்றதுனால தெய்வ வழிபாடு அனுகூலமும் இருந்தா, கரெக்ட்டான பாதை உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.